Dear students, welcome to biology class. In previous video, we have discussed structure of neurons. Let us continue unit 15 nervous system. Okay va? Today class types of neurons and types of nerve fiber, transmission of nerve impulses and neurotransmitter. First talk about types of neuron. The neuron may be of different types based on their structure and function. நியூரானை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் வேலையும் நிறையா டிவிஷன் இருக்குது. அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்லையும் என்ன பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நவ் வி கேன் சி structurally the neurons may be the following type. என்னென்ன டைப்பில் ஸ்ட்ரக்சரில் டிவைட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் நியூரானில் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் எந்த டிவிஷனில் டிவைட் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம். ஓகேவா? இட் இஸ் டிவைடட் இன் 3 types. First one, unipolar neuron. This is a unipolar neuron. Second is a bipolar neuron. And then third one, multipolar neuron. ஓகேவா? பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரில் நியூரான் என்ன பண்ணியிருக்காங்க 3 டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யூனிபோலார் நியூரான், செகண்ட் ஒன் பைபோலார் நியூரான் அண்ட் தேர்ட் ஒன் மல்டிபோலார் நியூரான். ஃபர்ஸ்ட் ஒன் யூனிபோலார் மீன்ஸ் ஒன், ஒன்லி ஒன். ஓகேவா? only one nerve process arises here. Only one nerve process arises here. So this is it is a unipolar neuron. ஒரே ஒரு nerve process மட்டும் இங்கே அரைஸ் ஆகிறதுனால இது என்னது unipolar neurons. ஓகேவா? நெக்ஸ்ட்டு and then from the cyton which act as both axon and dendron. இந்த சைட்டான் இருக்கு இல்லையா, it is a cyton portion. This portion cyton. And then இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சைட்டான் மட்டும்தான் யூனிபோலாரில் வெல் டெவலப்டு ஆகிருக்கும். ஓகேவா? ஆக்சானும் டென்ட்ரானும் டெவலப் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ இந்த சைட்டானில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நோ ப்ராசஸ் என்ன ஆகும் அரைஸ் ஆகும். தென் இந்த சைட்டானே ஆக்டர்ஸ் எதாவது ஆக்ட் ஆகிருக்கும் ஆக்ஷான் ஆகும். ஒரு சைடில் இது ஆக்ஷானாவே இது என்ன அது ஆக்ஷான் ஆகும். இது டென்ட்ரைட் ஆர் டென்ட்ரான்ஸ், இது ஆக்ஷான். ஓகேவா? இந்த சைட்டானே என்னவோ ஆக்ட் ஆகிருக்கு. ஒன் சைடில் டென்ட்ரானாகவும் அதர் சைடில் ஆக்சானாகவும் ஆயிருக்கிறதுனால இது என்னது அப்படின்னா யூனிபோலார் நியூரான். அண்ட் தென் வேர் இஸ் ஃபவுண்ட் திஸ் நியூரான்? ஃபவுண்ட் இன் இயர்லி எம்ப்ரியோ ஸ்டேஜ். எங்கே மட்டும்தான் அது இருக்கும் அப்படின்னா ஏர்லி எம்ப்ரியோ ஸ்டேஜில் தான் இருக்கும். அது கரு வளரும் இல்லையா, அந்த பிகினிங் ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த யூனிபோலார் இருக்கும். பட் நாட் இன் அடல்ட். இதென்ன எங்கே இருக்காது அடல்ட்டில் வளர வளர என்ன இருக்காது யூனிபோலார் நியூரான் வந்து ஆப்சண்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பைபோலார் நியூரான். பை மீன்ஸ் டூ. பைபோலார் நியூரான் மீன்ஸ் டூ. இந்த சைட்டான் கிவ்ஸ் இங்கேயும் என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டான் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வெல் டெவலப்டு இருக்கும். ஓகேவா? இங்கேயும் இந்த சைட்டான் கிவ்ஸ் ரைஸ் டு டூ நர்வ் ப்ராசஸ் கொடுக்கும். இந்த சைட்டானே என்ன பண்ணுன்னா அரைசஸ் த டூ நர்வ் ப்ராசஸ். ஸோ இந்த சைடில் ஒரு நர்வ் ப்ராசஸ்ஸு, இப்படி இந்த சைடில் ஒரு நர்வ் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? டூ நர்வ் ப்ராசஸ் கொடுக்கறதுனால அது என்னது பைபோலார் நியூரான். ஆஃப் விச் ஒன் ஆக்டஸ் அண்ட் ஆக்ஷான் while another as a dendron. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று என்ன ஆகும், இது வந்து ஆக்சானாக இருக்கும், இது ஆக்சானாக இருக்கும், இது ஆக்சான். அண்ட் தென் இந்த போர்ஷன் என்னதுன்னா டென்ட்ரான். ஓகேவா? இது டென்ட்ரான். ஸோ பைபோலார் நியூரான் அப்படிங்கிறது என்னதுன்னா இங்கேயும் சைட்டானில் தான் என்ன ஆகும்னா நோ ப்ராசஸ் அரைஸ் ஆகும், டூ நோ ப்ராசஸ் அரைஸ் ஆகிருக்கும். அண்ட் தென் ஒன்று வந்து என்னதுன்னா ஆக்ஷான். ஒன் சைடில் ஆக்ஷான்னா இன்னொரு சைடில் என்னவா இருக்கும் டென்ட்ரானா வந்து நோ ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? வேர் ஃபவுண்ட் திஸ் டைப் ஆஃப் நியூரான்? ஃபவுண்ட் இன் ரெட்டினா ஆஃப் ஐ. ஐயில் ரெட்டினாங்கிறது ஒரு போர்ஷன் இல்லையா,
அங்கே இருக்கும். அண்ட் ஆல்ஃபாக்டரி எபித்தீலியம் ஆஃப் நாசல் சாம்பர். ஆல்ஃபாக்டரி எபித்தீலியம் அப்படின்றது இந்த ஸ்மெல்லிங் டேஸ்ட் இருக்குது, ஸ்மெல்லிங் இது இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற நாசல் சாம்பர்ஸில் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி அப்படியே இது இருக்கும் இல்லையா, அங்கே இது இருக்கும். அதாவது நாசல் கேவிட்டியில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மல்டிபோலார் நியூரான். மல்டி மீன்ஸ் நிறைய, அதாவது லாட் ஆஃப். ஓகேவா. மல்டிபோலார் இஸ் தேர்ட் ஒன் இஸ் multipolar neurons. Multi means lot of. ஓகேவா. The cyton rise gives in many dendrites. See, many dendrites. branches இங்கே நிறையா இருக்கா, many dendrites ஃபார்ம் ஆகிருக்கும். சைட்டான் மீன்ஸ் செல் பாடி ஆர் பெரிகாரியன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்த்துருப்போம். சைட்டான் ஒன்று, ஆக்சான் ஒன்று, டென்ட்ரான் ஒன்று. டென்ட்ரானுக்கானது நேம் டென்ட்ரைட் கூட சொல்லலாம். ஆக்சான் தான் நேமு. அந்த சைட்டானுக்கு வந்து செல் பாடி ஆர் பெரிகாரியன் உங்களுக்கு தெரியும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். ஓகேவா. ஸோ மெனி டென்ட்ரைட்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே என்ன இருக்குன்னா நிறைய இம்பல்சஸ், அதாவது நிறைய நர்வ் இம்பல்சஸ் வரும். அதனால தான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மல்டிபோலார் நியூரான். ஓகேவா. மல்டிபோலார் நியூரான் எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கும்? ஃபவுண்ட் இன் செரபரல் கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயின். ஏன் அப்படின்னா பிரெயினில் மெனி இம்பல்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டோர் பண்ணும். இம்பல்சஸ் வந்து என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும், இல்லை ரிசீவ் பண்ணும், நிறைய ஒர்க் பண்ணுறதுனால எங்கே தான் இது ஃபவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபவுண்ட் இன் செரபரல் கார்டெக்ஸ் ஆஃப் அ பிரெயின். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் நியூரானில் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் இந்த 2 வேலையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியூரானை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டாக் அபவுட் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு 3 டைப்ஸ்: யூனிபோலார், பைபோலார் அண்டு மல்டிபோலார். ஓகேவா. அண்ட் தென் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பன்சன் பாருங்கள். Structurally the names. இது என்ன சொல்லியிருக்கோம், யூனிபோலார் நியூரான்ஸ். Only one nerve process arise from the cyton which act as both axon and dendron. This is a unipolar neuron. Second one, bipolar neuron. The cyton gives rise to 2 nerve processes of which one acts as an axon. One acts as axon and the another one as a dendron. That is called a bipolar neuron. And then multipolar neuron, the cyton gives rise. இங்கேயும் சைட்டானில் தான் என்ன இருக்கும், நோ ப்ராசஸ் ரைஸ் ஆகிருக்கும். டு மெனி டென்ட்ரான்ஸ் அண்ட் அண்ட் ஆக்சான். மெனி டென்ட்ரான்ஸையும் மெனி ஆக்சான்ஸையும் என்ன பண்ணியிருக்கோம், ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால திஸ் இஸ் அ மல்டிபோலார் நியூரான். வெரி இம்பார்ட்டன்ட் 4 mark கொஸ்டின் திஸ் ஒன். ஓகேவா. அண்ட் தென் see here, where found the unipolar, bipolar and multipolar neurons. Unipolar neurons found in early embryos but not in adult. ஓகேவா. ஏர்லி எம்பரியோஸில் மட்டும்தான் இருக்கும், அடல்ட்டில் கிடையாது. நெக்ஸ்ட்டு பைபோலார் நியூரான் எங்கே இருக்கும்? ஃபவுண்ட் இன் ரெட்டினா ஆஃப் ஐ அண்ட் ஆல்ஃபாக்டரி எபித்தீலியம் ஆஃப் நாசல் சாம்பர்ஸ். ஃபவுண்ட் ஒன்லி ரெட்டினா ஆஃப் ஐ அண்டு epithelium cell of nostril. ஓகேவா. அண்ட் தென் மல்டிபோலார் நியூரான்ஸ் ஃபவுண்ட் இன் செரபரல் கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயின். ஓகேவா. செரபரல் கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயினில், கார்டெக்ஸ்னா அவுட்டர் ரீஜன் இல்லையா, செரபரலில் அவுட்டர் ரீஜன் சொல்லுவாங்க, அது கார்டெக்ஸு. அந்த ரீஜனில் இது ஃபவுண்ட் ஆகிருக்கும். ஓகேவா. இப்போ பார்த்தது என்னது, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ். ஓகேவா. அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் கேட்டகரைஸ் இன் த 3 டைப்ஸ் ஃபார் நியூரான். ஓகேவா. நியூரானை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வே இதுனா, சி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நியூரான்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் 3. ஓகேவா. ஃபர்ஸ்ட் சென்சரி ஆர் அஃபரண்ட் நியூரான்ஸ், மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ், அசோசியேஷன் நியூரான்ஸ். ஃபஸ்ட்டு சென்சரி ஆர் அஃபரண்ட் நியூரான்ஸ். அஃபரண்ட் அப்படின்னா இங்கே சென்சரி ஆர்கன்லேருந்து பிரெயினுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பேர் என்னது அப்படின்னா அஃபரண்ட். அதாவது இங்கேருந்து எடுத்து செல்லுதுன்னு சொல்லுவாங்க. என்வாயன்மெண்டலில் இருக்கிற இம்பல்சஸை சென்சரி வழியாக வந்து சென்சரியிலேருந்து எங்கே இப்போ சென்சரி ஆர்கன்லேருந்து பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அஃபரண்ட் பேர். ஓகேவா. எஃபரண்ட் மீன்ஸ் பிரெயின்லேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து எங்கே போகுது, ஆர்கனுக்கோ இல்லை கிளாண்டுக்கோ வந்தால் அது என்னதுன்னா எஃபரண்ட் நியூரான் பேர். அசோசியேஷன் நியூரானோட ஒர்க் என்னதுன்னா சென்சரி அண்ட் மோட்டார் நியூரானை என்ன பண்ணும்,
கனெக்ட் இம்பல்சஸ் இந்த சென்சரி நியூரானோட இம்பல்சஸையும் மோட்டார் நியூரானோட இம்பல்சஸையும் கனெக்டட் த பிட்வீன் த கனெக்ட் த சென்சரி நியூரான் அண்டு மோட்டார் நியூரான். இதுதான் இதனோட ஒர்க். ஓகேவா? சென்சரி நியூரான் பார்க்கலாம். சென்சரி ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ் which carry impulses from the sense organ to the central nervous system, which carry impulses. So here environment, இது environment வச்சுக்கோங்க. environmentல என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்னோ இல்லை நோஸ் இது எல்லாமே என்னதுன்னா சென்சரி ஆர்கனிக். ஸ்கின் அல்லது இது ஸ்கின்னு வச்சுக்கோ. ஸ்கின்னு என்ன டிடெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண இம்பல்சஸ் என்ன பண்ணுன்னா பிரெயின் இங்கே என்ன பண்ணும் பிரெயினுக்கு கொண்டுட்டு போகுது. இந்த வேலை இது வந்து என்னதுன்னா அஃபரண்ட் நியூரானோட ஒர்க்கு. ஓகேவா? இது அஃபரண்ட் நியூரானோட ஒர்க். நெக்ஸ்ட்டு மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரானோட ஒர்க் என்னதுன்னா இது பிரெயின். ஓகேவா? பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டு இந்த பிரெயின்லேருந்தும் ஸ்பைனல் கார்டில் என்ன பண்ணும் அப்படின்னா எஃபரண்ட் ஆர்கன் வழி அதாவது மசில் ஃபைபரு கிளாண்ட் இது கொண்டுட்டு போகும் இல்லையா? இங்கேருந்து மசில் ஃபைபர் இங்கே கிளாண்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஸ்டொமக் இந்த மாதிரி இருக்குன்னா இங்கேருந்து என்ன பண்ணுன்னா எடுத்துகிட்டு போகிறது பிரெயின் டு கிளாண்ட். பிரெயின்லேருந்து பிரெயின் ஃப்ரம் அதுக்கு போகுது. பிரெயின் டு எங்கே போகும்? கிளாண்டுக்கு போகும். கிளாண்டுக்கு போகிறது. இதுதான் என்னது அப்படின்னா மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான். அசோசியேஷன் நியூரான் கண்டக்ட் இம்பல்சஸ் பிட்வீன் த சென்சரி அண்டு மோட்டார் நியூரான். பிட்வீன் த சென்சரி நியூரானுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் என்ன பண்ணும் இம்பல்சஸை கனெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க்கு. இது என்னதுன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறது 3 types: sensory neurons, motor neurons and association neuron. இது 2 mark question, very important 2 mark question. And then types of nerve fibers. Next, types of nerve fibers. nerve fibers அப்படிங்கிறது என்னது? நரம்பு நார்கள்னு பேர். அதாவது நரம்பு தசையில் இருக்கிற நார்மல் இருக்கிற பேர் தான் types of nerves. இதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா nerve fibers of the 2 types based on presence or absence of myelin sheath. மைலின் சீத் that found ஆக்சானில் ஒரு கவரிங் இருக்கும். ஆக்சான் இது. இப்போ இது சைட்டான் அப்படின்னா சைட்டான்னா என்ன பண்ணும் இப்படி கண்டினியூவாக இருக்கும் இல்லையா? இங்கே டெர்மினல் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி கவர் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கவர் இருந்துச்சு இல்லையா? இதுதான் என்னதுன்னா மைலின் சீத். இதுதான் மைலின் சீத் இல்லையா? இந்த மைலின் சீத் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா presence or absent that based nerve fiber divided into 2 type. ஓகேவா? புரியுதா? இப்போ இங்கே ஆக்சான் பார்ட்டில் மைலின் சீத் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். மைலின் சீத் ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ட் that is nerve fiber divided into 2 types. What are they? See, nerve fibers of the 2 types based on the presence or absence of myelin sheath. axon portionல myelin sheath இருக்கும். myelinated nerve fiber present the axon. myelin sheath means covered the myelin sheath means myelinated nerve fiber. First one, myelinated nerve fiber ங்கிறது என்னது? myelinated nerve fiber, the axon is covered with myelin sheath, that is called myelinated nerve fiber. Second one, non-myelinated nerve fiber, the axon is not covered by myelin sheath means non-myelinated nerve fiber. Okay va? Types of the nerve fiber divided into 2, that is presence of myelin sheath or absence of myelin sheath. Okay, present or absent. Okay va? Myelin cover means myelin sheath cover means myelinated nerve fiber. Not covered means non-myelinated nerve fiber. Okay va? இந்த myelinated nerve fiber எங்கே தான் இருக்கும்? myelinated nerve fiber எங்கே இருக்கும் அப்படின்னா present found in white matter of brain. இந்த myelinated nerve fiber எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கே இருக்கும்? பிரெயினோட ஒயிட் மேட்டரில். ஓகேவா? நம்ம தெரியும் பிரெயினில் ஒயிட் மேட்டர் இருக்கும் அண்ட் தென் கிரே மேட்டர் இருக்கும். மேலே அப்படியே கிரே வந்து மேலே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஒயிட் மேட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே தான் இது இருக்கும் அப்படின்னா மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் பிரெயினோட ஒயிட் மேட்டரில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். நான் மைலினேட்டட் எங்கே இருக்கும்? பிரெயினோட நான் மைலினேட்டட் எங்கே இருக்கும்? வேர் ஃபவுண்ட் திஸ் நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்? நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் present in the brain
brain of gray matter. Brain of gray matter. Okay va? See next, transmission of nerve impulses. Transmission of nerve impulses. See, all the information from the environment are deducted by the receptors located in our sense organs such as the eyes, the nose, the skin, ears. ஓகேவா? எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்ன பண்ணுது? இப்போ என்விரான்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்டில் டிடெக்ட் பண்ணும். இது என்விரான்மெண்ட்டில் என்ன பண்ணுது? இன்ஃபர்மேஷனை எது ரெசெப்ட் பண்ணுது? நோஸ் இந்த மாதிரி இருக்கிற சென்ஸ் ஆர்கன் வந்து ரிசெப்ட் பண்ணுது. ரிசெப்டார் வழியாக ரிசெப்டார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணுது. ஓகேவா? ரிசெப்டார் ரிசீவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த ரிசெப்டார் ரிசீவ் பண்ண பின்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா, see the next line, information from the receptor is transmitted as electrical impulses. என்னவா சேஞ்ச் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் பண்ணுது. எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் பண்ணுது. இந்த ரெசெப்டார் வந்து ஸ்கின்னு நோஸ் இது இல்லையா, அது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக, இங்கே இருக்க பாருங்கள், எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? This impulse travel from the dendrites to the cell body and then along the action to its terminal end. என்ன பண்ணும்? டிப் ஆஃப் த ஒரு இப்போ நியூரானில் டோட்டல் பார்ட் என்னதுன்னா டென்ட்ரைட்ஸ் இருக்கும், ஆக்சான் இருக்கும், டென்ட்ரைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சைட்டான்னு, நெக்ஸ்ட்டு ஆக்சான் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், டென்ட்ரைட்ஸோட டிப்பு, டென்ட்ரைட்ஸோட டிப்பில் போய் இங்கே பாருங்கள், டென்ட்ரைட்ஸோட டிப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ண பின்னாடி இது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே எங்கே இது பண்ணும்? சைட்டானுக்கு போகும், உள்ளே இருக்கிற செல் பாடிக்கு போகும். அதுக்கப்புறம் இப்போ செல் பாடிக்கு போகும். செல் பாடியிலிருந்து மறுபடியும் என்ன பண்ணும்? ஆக்ஷனல் எண்டு, அது செல் பாடியிலேருந்து ஆக்ஷனல் எண்டுக்கு போகும். ஓகேவா? புரியுதா? அதாவது என்விரான்மெண்டில் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கின்னு இந்த மாதிரி இருக்கிற சென்ஸ் ஆர்கன் வந்து என்ன பண்ண ரெசெப்டார், அதுதான் ரெசெப்டார், பாடியோட ரெசெப்டார். என்விரான்மெண்டில் நடக்கிற ஸ்டிமுலஸ் அந்த மற்ற ரெஸ்பான்சஸை என்ன பண்ணுன்னா டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த என்ன எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை ரிசீவ் பண்ணும். இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எங்கே போகும் அப்படின்னா டென்ட்ரைட்டிக் டிப்ஸ் இருக்குது, அதாவது டென்ட்ரைடோட எண்டு எட்ஜில் இதில் எல்லா டென்ட்ரைட்டோட எட்ஜ் இதுலேயும் என்ன இருக்குன்னா டிப்ஸ் இருக்கும். அந்த டிப்ஸ்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா உள்ள டென்ட்ரைட்ஸ் வழியாக செல் பாடிக்கு போகும். செல் பாடியிலிருந்து ஆக்சான் வழியாக எங்கே போகும் அப்படின்னா ஆக்ஷனல் எண்டுக்கு போகும். ஓகேவா? இட் காசஸ் த நர்வ் எண்டிங் டு ரிலீஸ் எ கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே எல்லாமே என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக தான் இருக்கும். அதாவது டென்ட்ரைட்ஸ்லேருந்து செல் பாடிக்கு வந்து ஆக்ஷனல் எண்டு வரைக்கும் என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக இருக்கிறது. டெர்மினல் எண்டுக்கு போன உடனே கெமிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் ஆகும். அந்த கெமிக்கல் இம்பல்சஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர், விச் டிஃப்யூசஸ் அக்ராஸ் எ சைனாப்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் எ சிமிலர் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். இங்கே நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது இங்கே ஆக்ஷனல் எண்டில் வந்து கெமிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் ஆகிறது. அடுத்த நியூரான் இருக்கு இல்லையா, அடுத்த நியூரானோட டென்ட்ரைட்ஸ்க்கு போகும்போது என்னவா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா திரும்பவும் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இந்த இம்பல்சஸாக சேஞ்ச் ஆகிட்டு இந்த டென்ட்ரைட்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நியூரான் தென் டு தேர் செல் பாடி டு பி கேரிட் அலாங் த ஆக்சான், அப்புறம் ஆக்சானுக்கு போகும். ஓகேவா? இன் திஸ் வே த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ரீச்சஸ் த பிரைன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. இப்படி தான் எப்படி போகுது? எலக்ட்ரிக்கல் சிக்னல் ரீச்சஸ் த ஸ்பைனல் கார்டு. The response from the brain or spinal cord is similarly passed on to the effector organs such as the muscles or gland cell that undergoes the desired response. இப்படி தான் என்ன பண்ணுது அப்படின்னா அஃபரண்ட் ஆர்கன் வழியாவோ இல்லை எஃபரண்ட் ஆர்கன் வழியாவோ என்னது உள்ளே போகிறது, இம்பல்சஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வரும். ஓகேவா? இப்போ பிக்சரை பார்த்தா என்ன தெரியும்? நல்லா கிளியராக தெரியும். see the picture. see இங்கே என்ன பண்ணுது? இங்கே என்விரான்மெண்ட்டு இல்லையா, இது என்விரான்மெண்ட்டு இம்பல்சஸை, இது சென்ஸ் ஆர்கன் இங்கே இருக்கும். சென்ஸ் ஆர்கன், எல்லா சென்ஸ் ஆர்கனும் என்ன பண்ணுது? ரெசெப்ட் பண்ணுது. இங்கே டிப்ஸு, எல்லா டென்ட்ரைட்ஸ்லேயும் டிப்ஸ் இருக்கும், இந்த முனையில் டிப்ஸ் இருக்கும்.
இங்கே இருக்கிறது ரெசெப்ட் பண்ணி இங்கே போகுது. ஓகேவா? இந்த டிப்ஸ்க்கு போகுது. டிப்ஸுக்கு போகிற இம்பல்சஸ், எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் என்ன பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ்ஸு டென்ட்ரான்ஸ் வழியாக எங்கே போகும்? செல் பாடி கோஸ் டு த செல் பாடிக்கு போகும். செல் பாடியிலேருந்து அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சானுக்கு போகுது. இங்கே வந்து என்ன இருக்குன்னா சைனாப்டிக் நாப், இங்கே ரெட் லைட்டில் இருக்கு இல்லையா, இது சைனாப்டிக் நாப்பு. இதுதான் ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இங்கேயே என்ன இருக்குன்னா ஸ்மால் கேப் இருக்கும். இந்த டெர்மினல் என்ட்ரில் தான் என்னவா ஆயிரும் அப்படின்னா, இங்கே இருக்கிற இங்கே எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் தான் என்ன பண்ணுன்னா ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு என்ன பண்ணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரும். ஆனால் இந்த இடத்துல வந்தோடனே, இந்த டிப்ஸுக்கு வந்தோடனே இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே நாப் இருக்கு இல்லையா, சைனாப்டிக் நாப் இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை என்னவா சேஞ்ச் பண்ணுன்னா கெமிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் பண்ணும். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும், அது சைனாப்டிக் நாப் கேப் இங்கே இது வந்து சைனாப்டிக் நாப். இந்த நாட் லைக் ஸ்ட்ரக்சர் நாப்பு, இங்கே கேப் இருக்கும். அதாவது இங்கே ஒரு நியூரான் இருக்கும், நெக்ஸ்ட்டு நியூரான் இருக்கும் இல்லையா, இங்கே நியூரான் இருக்கும். ஸோ இது கேப்பு, சைனாப்டிக் கேப்பு. இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இந்த இடத்துல வந்தோடனே கெமிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் ஆயிரும். இங்கே கேப் வரைக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா கெமிக்கல் இம்பல்சஸாக தான் இருக்கும். திரும்பவும் இங்கே மறுபடியும் டென்ட்ரைட்ஸோட டிப்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த டிப்ஸுக்கு வந்த உடனே என்ன ஆயிரும்? மறுபடியும் கன்வெர்ட் ஆயிரும் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக கன்வெர்ட் ஆயிரும். மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு நியூரான்லேருந்து வெளியில் போகிறதும் சரி, இங்கேருந்து நியூரான்லேருந்து ரெசெப்டார்லேருந்து பிரெயினுக்கு போகிறதும் சரி, பிரெயின்லேருந்து மற்ற கிளாண்டுக்கும் மற்ற பார்ட்ஸுக்கு வந்து இம்பல்சஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் சரி இந்த வேலை தான் போகும். ஓகேவா? See the picture. This is a one neuron. அதாவது this is a first neuron வச்சுக்கோங்க. This is a second neuron. ஆக்சானோட லாஸ்ட் பார்ட் என்னது? ஆக்சான்லேயே ஆக்சானோட டெர்மினல், அதாவது இங்கே டெர்மினல் எண்ட், இது லாஸ்ட் பார்ட்டு, இது டெர்மினல் எண்டு இங்கே இருக்கும், இதெல்லாம் பாடி இருக்கும், இதுலேருந்து ஆக்சானோட டெர்மினல் எண்டு. இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த டிப்பில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரெசன்ட். இங்கே தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இங்கே தான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இங்கேருந்து வர எல்லா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸும் என்ன பண்ணுன்னா கெமிக்கல் இம்பல்சஸாக சேஞ்ச் ஆகிரும். இங்கே ஒரு கேப் இருக்கும், அதாவது இது செகண்ட் நியூரான் இல்லையா, டென்ட்ரைட்டோட ட்ரிப்ஸ், இது டென்ட்ரைட்டோட ட்ரிப்ஸ். ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை ரெசெப்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே இருக்க இந்த கேப் தான் சைனாப்ஸ், இதுக்கு பேர் தான் அது சைனாப்ஸ். பாருங்கள், the flow of nerve impulses from axonal end of one neuron to dendrite of another neuron through a synapse is called synaptic transmission. இங்கே டிரான்ஸ்மிட் ஆகுறது இல்லையா, இது வந்து ஒரு நியூரானு, இது ஒரு நியூரானு. இந்த ஃபர்ஸ்ட் நியூரான்லேருந்து செகண்ட் நியூரானுக்கு போகிறது தான் என்னது அப்படின்னா synaptic transmission. It is an important 2 mark question. Okay, next, see the do you know each neuron can transmit 1000 nerve impulses per second. ஒரு செகண்டுக்கு 1000 nerve impulses என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா? per second and make as many as 10,000 of synaptic contacts with other neurons. அதே சமயத்தில் என்ன பண்ணுன்னா 10,000 சைனாப்டிக் கான்டாக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சைனாப்டிக் நாபில் என்ன பண்ணும் அதர் நியூரான்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். See, neurotransmitter are the chemicals which allow the transmission of nerve impulse from the axon terminal of one neuron to the dendron of another neuron or to the efferent organ. இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிறது ஒரு கெமிக்கல்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் which allow the transmission of nerve impulses axon terminalலிருந்து one நியூரானோட axon terminalலிருந்து another நியூரானோட டென்ட்ரானுக்கு
ஓகேவா? ஆர் எஃபரண்ட் ஆர்கனுக்கு வேறு ஒரு ஆர்கனுக்கு போகிறது தான் என்னது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே கெமிக்கல்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த கெமிக்கல்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் ஒரு கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, இந்த இம்பார்ட்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இங்கே தான் என்ன ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அசிட்டைல் கோலைனை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல்னு சொன்னோம் இல்லையா, அங்கே அசிட்டைல் கோலைனை ரிலீஸ் பண்ணும். அண்டர்ஸ்டாண்டா? திஸ் இஸ் ஒன் மார்க் கொஸ்டின். டுடே நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? டைப்ஸ் ஆஃப் நியூரான் டிஸ்கஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் 3 டைப்ஸ்: யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். ஓகேவா? அண்ட் தென் எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கு அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்: சென்சரி ஆர் அஃபரண்ட் நியூரான், motor or efferent neuron, association neuron. Next, types of nerve fiber: presence of myelinated sheath means myelinated nerve fiber, absence of myelinated sheath means non-myelinated nerve fiber. And then transmission of nerve impulses, எப்படி transmission ஆகுது அதையும் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அண்ட் தென் என்ன கெமிக்கல்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும் அதுவும் பார்த்தோம் இல்லையா, that is acetyl choline. Okay, today class is over. Thank you children. Let us continue the next video. Okay.